சாதாரணமாக பாட்டு பாடுறவர்களுக்கெல்லாம் போலீஸார் கைது செய்கின்றார்கள். அவ்வாறான நிலைமையை ஏன் ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக செய்ய முடியாமல் இருக்கின்றது? ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தார்கள். 1,60,00,000 ரூபா தான் அந்த அரசமணம் வீண் செலவு செய்யப்பட்டதென்று. ஆனால் எனக்கு தெரிந்து இதற்கு முன்னர் எல்லா ஜனாதிபதிமாரும் தங்களுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா கூட தனிப்பட்ட தேவைகளுக்கு என்னென்று செல்கின்றார். இவர்கள் முன்பு ஒரு அவர்கள் நாட்டிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பின்பு அல்லது அவர்களுடைய அதிகாரம் ஆட்டம் கண்ட பிறகு அமைதியாக இருந்தவர் இப்போது மீண்டும் தாங்கள் கைது செய்யப்படுகின்ற விடயங்கள் இடம்பெறக்கூடாதென்றால் அல்லது தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்குவாரத்தை கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய ஃபைல்களை ஊடகங்களுக்கு காட்டித்தான் பிரச்சாரங்களை அனுரகுமார திசாநாயக்கா முன்னெடுத்தார். அந்த வழக்குகள் முழுமையாக நீதிமன்றங்களுக்கு வந்துவிட்டதா அல்லது விசாரணை செய்கின்ற பிரிவுகள் அந்த விசாரணையை நடத்துகின்றதா? மீண்டும் இந்த ராஜபக்ச தரப்பு எப்படி சிங்கள மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிக்க முடியும்? மீண்டும் இவர்கள் யுத்த வெற்றியை சொல்ல போகிறார்களா? என்றொரு நாள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றத்தான் போகின்றார்கள். ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் ஜேவிபியா என்பிபியா என்பதனுள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஜேவிபியினுடைய கொள்கை நிலைப்பாடுகளுடன் என்பிபியில் இருக்கின்ற அனைவரும் ஒத்து சேர்ந்து செல்லக்கூடியவர்கள் அல்ல. தங்களுக்கு வாக்களித்து தங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஓரளவுக்கு திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடிக்கடி காலத்துக்கு காலம் இப்படியான சிறிய சிறிய விடயங்களை யார் மீது கை வைத்தால் அதிகம் கொதிப்படைய மாட்டார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த நாட்டில் அதிகளவு செல்வாக்கு இல்லை. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த ஒரு காலப்பகுதியிலும் தமிழ் மக்கள் மட்டுமல்ல தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் கூட மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளத்தை கொடுத்ததாக இல்லை. இன்று அவருடைய கட்சியும் இல்லை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம், இது ஐபிசி தமிழ் இந்த ஒப்பீனியன். இந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கம். இன்றைய நாளும் சமகால அரசியல் விவகாரங்களை பேசிக்கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் பிரஷ்ணு. வணக்கம். வணக்கம் பிரியங்கா. குறிப்பாக நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அல்லது தங்களை ஒரு பேசுபொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ராஜபக்ச தரப்பு. கடந்த காலங்களில் இந்த நாட்டினுடைய தோல்வியடைந்த ஆட்சியாளர்களாக மக்களினுடைய புரட்சியினால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இந்த நாட்டில் அசைக்க முடியாத தரப்பாக தங்களை சித்தரித்தவர்கள், யுத்தத்தை வென்று முடித்த கதாநாயகர்களாக, சிங்கள தேசத்தினுடைய யுகபுருஷர்களாக, முடிசூடா மன்னர்களாக, அதே நேரம் மகாவம்சத்திற்கு 2வது பாகம் எழுதி அந்த பாகத்திலே மஹிந்த ராஜபக்சவை பாட்டுடை தலைவராக வைக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்ட சிங்கள சமூகம் இந்த ராஜபக்ச தரப்பினை மிக மோசமான நாட்டை சூறையாடியவர்கள் என்ற அடிப்படையில் அறகலைய போராட்டத்தின் என்பதாக அவர்களை அடித்து விரட்டி அவர்களுடைய பாரம்பரிய வீடுகளை எல்லாம் உடைத்தபடி மிகப்பெரிய ஒரு சம்பவம் கடந்த 2002ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றது. இதன் பின்பதாக இப்போது அண்மைய நாட்களிலே இவர்கள் கைது செய்யப்படலாம் அல்லது இவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படலாம், இவர்களுடைய ஏவலாளர்கள் தொடர்ச்சியாக விசாரணை வலயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் இவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்ற நிலையிலும் இப்போது அவர்களுடைய அவர்களும் ஒவ்வொரு பக்கமாக நின்று தங்களை ஒரு பேசுபொருளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் கோட்டாபாய ராஜபக்ச ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்தில் தன்னை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி. மறுபுறம் ஜோசித ராஜபக்சவை பொறுத்தவரை தனக்கு சொத்து சேர்ப்பு செய்யப்பட்டது, சட்டவிரோதமாக நிதி சேர்த்தார், சதியில் ஈடுபட்டார் என்ற வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பான கட்டளை எதிர்வருகின்ற 3ஆம் தேதி என்று நீதிமன்றம் இன்றைய நாளில் தள்ளி வைத்திருக்கிறது. எப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது மஹிந்த ராஜபக்ச நாட்டை எங்களிடம் தாருங்கள், நாங்கள் ஆட்சி செய்து காட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். இவர்கள் ஆட்சி செய்து காட்டியது எல்லோருக்கும் தெரியும். அதே இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது 2029 நாமல் ராஜபக்ச தான் ஜனாதிபதி என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் முன்பு ஒரு அவர்கள் நாட்டிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பின்பு அல்லது அவர்களுடைய அதிகாரம் ஆட்டம் கண்ட பிறகு அமைதியாக இருந்தவர் இப்போது மீண்டும் தங்களுடைய குரலை உயர்த்தி இருக்கிறார்கள். காரணம் என்ன? தற்பொழுது அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் தாங்கள் சிறைச்சாலை செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அவர்களை கைது செய்து சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு என்பிபி தயாராக இருக்கின்றது. ஆகவே அதனை தவிர்த்து கொள்வதற்கு அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்குவாரங்களை கொடுக்க வேண்டும்.
ஆகவே தற்பொழுதைய இந்த கள யதார்த்தத்தை வைத்துக்கொண்டு என்னென்ன விடயங்களுக்கு போராட்டங்களை முன்னெடுக்க முடியுமோ அதனை மேற்கொள்ள வேண்டும். அந்த போராட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவு மக்கள் எண்ணிக்கையையும் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு இந்த சவால் நிலைகள் இருக்கின்றன. ஊழல் சார்ந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது, உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதல் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விசாரணைகளின் பொழுது தாங்கள் கைது செய்யப்படுகின்ற விடயங்கள் இடம்பெறக்கூடாதென்றால் அல்லது தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்குவாரத்தை கொடுக்க வேண்டும். அது ஒரு பொருளாதார சுமை ஒன்று ஏற்படும். அந்த பொருளாதார சுமையினூடாக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்குவாரத்தை கொடுக்க முடியும் என்று நம்பியிருந்தார்கள். குறிப்பிட்ட காலத்தில் அது ஏற்படும் என்று கூறப்படுகின்றது, தற்பொழுதும் கூறப்படுகின்றது. ஆனால் அது தொடர்ச்சியாக கூறப்படுகின்ற ஒரு கருத்தாக மட்டுமே இருக்கின்றதே தவிர மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் அனுர தரப்புக்கோ அல்லது என்பிபி தரப்புக்கிடமிருந்து இழந்து மீண்டும் ரணிலோ மஹிந்த தரப்புக்கு செல்கின்ற சூழ்நிலை கிடையாது. ஆகவே சுரேசாலை கைது செய்யப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. பிள்ளையானுடைய கைது, அதன் பின்னரான விசாரணைகள். தற்பொழுது கோட்டபாய ராயபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார், தன்னுடைய கைதுக்கு எதிரான ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு. அவ்வாறு பல்வேறு உத்தரவுகளை இவர்கள் கடந்த காலங்களிலும் எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வந்து அவர் வாக்குமூலம் அளிப்பதற்கும் இவ்வாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று அவர் ஒரு காலத்தில் தடை உத்தரவை பெற்றிருந்தார். ஆகவே சட்ட ரீதியாக தங்களுக்கு இருக்கின்ற சாதக நிலைமைகளை முழுமையாக பயன்படுத்துவார்கள். அவர்களுக்காக மிகச்சிறந்த சட்டத்தரணிகள் களம் காணுவார்கள் நீதிமன்றங்களில். ஆகவே அது இயல்பான விடயம். தற்பொழுது மஹிந்த ராயபக்ச கூறுகின்றார் தங்களிடம் ஆட்சி அதிகாரத்தை தாருங்கள் என்று. நமல் ராயபக்ச அதற்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார். குறிப்பாக தென்னிலங்கையின் கிராம மட்டங்களில் மிகப்பெரிய அளவில் எஸ்எல்பி ஒர்க் பண்ணுது, அது உண்மை. கிராம மட்டங்களில் ஜேபிபிக்கும் என்பிபிக்குமான ஆதரவு இல்லை என்றது குறைஞ்சு வாரதும் ஒரு உண்மையான விஷயமாக இருக்கிறது. ஆனால் அந்த என்பிபிக்கு ஜேவிபிக்கு குறைகிற மக்களினுடைய எண்ணிக்கை இந்த மஹிந்த தரப்பை நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதா என்றால் அதுதான் அங்கு ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது. இவர்கள் மீது ஒரு சலிப்பு ஏற்பட்டாலும் என்பிபி ஜேவிபி மீது அது மஹிந்த தரப்புக்கு செல்லக்கூடிய நிலைமை தற்பொழுது இல்லை என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் அந்தளவு ஒரு வசீகரத்தை நமல் ராயபக்சவினால் காட்ட முடியவில்லை. ஆகவே மீண்டும் ரணிலை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். ரணில் தான் ஒரு பொருளாதார மீட்பினர் என்ற அடிப்படையில் ரணில் உண்மையில் அவ்வாறு ஒரு மீட்பினராகத்தான் இலங்கைக்கு இருந்தார், அதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது ஒரு சிக்கலான விஷயம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த ஒரு காலப்பகுதியிலும் தமிழ் மக்கள் மட்டுமல்ல தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் கூட மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளத்தை கொடுத்ததாக இல்லை. இன்று அவருடைய கட்சியும் இல்லை, ஆனால் எல்லா கட்சிகளும் இல்லை. ஆனால் யூஎன்பி என்ற மிகப்பெரிய ஒரு கட்சி முழுமையாக இல்லாமல் சென்று விட்டது. இனி எப்படி என்னென்று செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுதுதான் அவர்கள் மீண்டும் அதிகாரத்தை பிடிக்கப் போகின்றோம் என்ற உரையாடல்களை மஹிந்த தரப்பின் மூலம், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ நேரடியாக கூறுவதன் மூலம் ஒரு பயத்தை, ஒரு அச்சுறுத்தலை நேரடியாக அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துகின்றார்கள். இதனை தாண்டி மிக பிரம்மாண்டமான மக்கள் எண்ணிக்கையுடனான ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழலில் இன்று எதிர்க்கட்சிகள் கிடையாது. குறிப்பாக சயித் பிரேமதாசவால் முடியவில்லை. ஆகவே அந்த இடத்தை சரியாக கொண்டு நடத்தப் போகின்றவர் நமல் ராயபக்ச தான். அதற்காக தற்பொழுது அரசியலில் மிக பிரபல்யமாக இருந்தவர்கள் மஹிந்த ராயபக்சவாக இருக்கிறான், ரணில் விக்ரமசிங்கர்களை பயன்படுத்துவதற்கு நமல் ராயபக்ச முயற்சிக்கின்றார். இது அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களால் செய்யக்கூடிய அதி உச்சபட்சமான ஒன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சி இல்லை. ஆனால் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே அதிகம் துரதிருஷ்டமான அரசியல்வாதி என்று சொல்லப்பட்டவர் ரணில் விக்ரமசிங்க. அதே நேரத்தில் அதிகம் அதிர்ஷ்டமுள்ள அரசியல்வாதியாகவும் அவர் மாறியிருந்தார். 2023ஆம் ஆண்டு கால பகுதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினரானார், ஆளுங்கட்சி இல்லை ஆனால் பிரதமரானார், அதன் பின்பு ஜனாதிபதியும் ஆகியிருக்கிறார்.
அதன் பின்பதாக நாட்டிலே இருந்த பொருளாதார நிலைமைகளை மாற்றி அமைத்தார் என்ற ஒரு விடயம் இருந்தது. ஆனால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜேவிபிக்கு ஆட்சி வழங்கப்பட்டது. உண்மையில் இந்த ராஜபக்சக்களினுடைய கைது விவகாரம் இருக்கிறது இல்லையா, இந்த கைது விவகாரத்தை சஜித் பிரேமதாசா வந்தால் ராஜபக்சக்களை கைது செய்ய போகிறாரா? இல்லை. ரணில் விக்ரமசிங்கே கைது செய்வாரா? அவர் ஆட்சி அதிகாரம் இருந்தது, செய்யவில்லை. இனிமேல் ராஜபக்ச தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து தங்களுடைய ஊழலை விசாரிக்கப் போகிறார்கள், அதுவும் இல்லை. ஆக இந்த ஜேவிபி என்ற ஆட்சியாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய முந்தைய விரோதங்களை வைத்துகின்றாலும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இப்போதைக்கு இவர்களுடைய ஆட்சியை ஏதோ ஒரு விதத்தில் கவிழ்க்க வேண்டும் அல்லது இந்த ஆட்சியை தக்க வைக்க தவற விடுகின்ற அளவுக்கு ஜேவிபியை உருக்குலைக்க வேண்டும், இப்படியான நகர்வுகள் இருக்கிறது. அடிக்கடி ஜேவிபி குழு பிளவு இருக்கிறது என்று சொல்லி எதிர்க்கட்சி சொல்லுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது உண்மையில் ஜேவிபியை பொறுத்தவரை அல்லது என்பிபி என்பது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களோடு அவர்களுடைய இடங்களில் ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டாலும் மாற்று முறைகளை மேற்கொண்டாலும் தென்னிலங்கை மக்களுக்கு சாதகமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இந்த ராஜபக்ச தரப்பு எப்படி சிங்கள மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிக்க முடியும்? மீண்டும் இவர்கள் யுத்த வெற்றியை சொல்ல போகிறார்களா? அல்லது வடக்கில் மீண்டும் புலிகள் உருவாகி வருகிறார்கள் என்று சொல்ல போகிறார்களா? அல்லது இப்போது ஒரு புதுவிதமான கோஷத்தை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை வைத்தே சொல்ல வைக்கிறார்கள். அதாவது புலம்பெயர் புலிகள் என்பிபிக்கு நிதி ஆதரவினை வழங்குகிறார்கள் என்று சொல்லி அதனை இப்போது ஒரு பெரிய பிரச்சார பொருளாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான இந்த வார்த்தைகள் இந்த ஆளுகின்ற என்பிபி அரசினுடைய ஆட்சி போக்கை தக்க வைப்பதற்கு தடையாக இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் SLPP நமல் ராஜபக்சவை எதிர்கால ஒரு தலைவராக கொண்டு செயற்படுகின்றது. என்றொரு நாள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றத்தான் போகின்றார்கள். ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் ஜேவிபியா என்பிபியா என்பதனுள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஜேவிபியினுடைய கொள்கை நிலைப்பாடுகளுடன் என்பிபியில் இருக்கின்ற அனைவரும் ஒத்து சேர்ந்து செல்லக்கூடியவர்கள் அல்ல. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவோ மஹிந்த தரப்பு என்று சகல தரப்புகள் மீதும் ஒரு வழக்குகளை வைப்பதற்கு மட்டும்தான் இவர்களால் முடியும். அவர்களுக்கு ஒரு நீண்ட சிறை தண்டனையை வாங்கி கொடுக்க என்பிபி ஜேவிபினால் முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு சுரேஷ் சாலையுடன் தொடர்பு இருக்கின்றது. சுரேஷ் சாலை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் நேரடியாக தொடர்பட்டு இருக்கின்றார் என்றால் இவ்வளவு காலம் இழுக்கு தடிக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர் நேரடியாக கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு கைதினை செய்வதற்கு இந்த ஜேவிபினால் முடியாமல் இருக்கின்றது. சாதாரணமாக பாட்டு பாடுறவர்களுக்கெல்லாம் போலீசார் கைது செய்கின்றார்கள். அவ்வாறான நிலைமையை ஏன் ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக செய்ய முடியாமல் இருக்கின்றது? ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தார்கள். 1,60,00,000 ரூபா தான் அந்த அரசபணம் வீண் செலவு செய்யப்பட்டதென்று. ஆனால் எனக்கு தெரிந்து இதற்கு முன்னர் எல்லா ஜனாதிபதிமாரும் தங்களுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்கா கூட தனிப்பட்ட தேவைகளுக்கு என்னென்று செல்கின்றார்? பாதுகாப்பு இல்லாமல் செல்கின்றார். ஆனால் அவர்கள் அதனை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார்கள். சட்ட ரீதியில் நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து அது மாறுபடலாம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யக்கூடிய நிலைக்கு சென்ற ஜேவிபியினால் ஏன் மஹிந்த தரப்பின் முக்கிய புள்ளிகள் மீது கைது நடவடிக்கையை மேற்கொள்ள முடியவில்லை? அவர்களுக்கு தெரிகின்றது ரணில் விக்ரமசிங்க ஒரு சுதந்திரமாக வெளியில் இருப்பாராக இருந்தால் அவர் இலங்கையை சுற்றி இருக்கின்ற அரசியல் நலன்களின் அடிப்படையில் தங்களுக்கு எதிரான விடயங்களை முன்னெடுப்பார். தங்களை ஏதோ ஒரு வகையில் சிக்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். மஹிந்த தரப்பு அந்தளவு தூரம் செயற்படக்கூடிய வல்லமை கிடையாது. ஆனால் அப்படியாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும். அதனால் அதற்கு கூட விடுதலை என்பது இலங்கைக்குள் எடுக்கப்பட்ட ஒரு முடிவா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஏனெனில் அவரை கைது செய்து குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வைத்தியசாலை சென்று அதனால் வைத்தியசாலை பணிப்பாளருக்கே வேலை இல்லாமல் சென்றது. ஆனால் அவர் மீண்டும் பிணை கிடைத்தது. ஆனால் அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை. ரணில் விக்ரமசிங்க பிணைமுறை விவகாரம் அதுக்கு வழக்கு இல்லையே. அவரை கைது செய்யப்பட்டதனுடைய வழக்கு என்ன? அவர் வெளிநாடு சென்று வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவியாருக்கு அவனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றார். இதுதான் குற்றச்சாட்டு. உண்மையில் ரணில் விக்ரமசிங்க
அந்தளவு தூரம்தான் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு மக்களினுடைய பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி இருக்கின்றார் என்றால் இந்த நாட்டு மக்கள் அதனை மிகப்பெரிய ஒரு ஊழலாக பார்க்க போவது கிடையாது. தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாக்கு சென்றது அல்லது 1,60,00,000 ரூபா ஊழல் தான் மிகப்பெரிய ஊழல் என்று கிடையாது. அப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த பக்கம் அவர் ஒரு மிஸ்டர் கிளீனாகவே வாழ்ந்திருக்கின்றார் என்றான் அர்த்தம். ஏன் அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை உங்களால் சுமத்த முடியவில்லை? மிகப்பெரிய ஃபைல்களை ஊடகங்களுக்கு காட்டித்தான் பிரச்சாரங்களை அன்றகுமார திசாநாயக்கா முன்னெடுத்தார். அந்த வழக்குகள் முழுமையாக நீதிமன்றங்களுக்கு வந்துவிட்டதா அல்லது விசாரணை செய்கின்ற பிரிவுகள் அந்த விசாரணையை நடத்துகின்றதா? உங்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக பதவியிலிருந்து விலகினார். எதிர்கட்சிகள் கொண்டு வந்தார்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம், அதில் நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்தீர்கள். எனினும் மக்களிடம் அந்த ரீதியில் உங்களுடைய அரசியலை கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவரை ராஜினாமா செய்ய அனுமதித்தீர்கள். ராஜினாமா செய்யப்பட்டது. ஆனால் ராஜினாமா செய்த அந்த அமைச்சர் இன்று விசாரணை வலயத்துக்குள் இருக்கின்றாரா? இல்லை. ஆகவே எப்படி இந்த ஆட்சியின் மீது நாங்கள் ஒரு நல்ல நம்பிக்கையை கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஹெல்பிங் அம்பாந்தோட்டை விவகாரம், இந்த விவகாரம் தொடர்பாக எவன் கார்டு விவகாரம், இது தொடர்பாக எல்லாம் லசந்த விக்ரமதுங்க விரிவாக ஆதாரங்களோடு பத்திரிகைகளில் செய்தி எழுதியிருந்தார். கேரளாவிலே ஒரு கோயிலுக்கு சென்றவர்கள் செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக எல்லாம் அந்த பத்திரிகைகளே ஆதாரபூர்வமான கட்டுரைகள் வந்தது. ஆனால் அதற்காக லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்டார். அதன் பின்பு எத்தனையோ ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வசிந்த ஆஜுதீனுடைய கொலை, இதெல்லாம் ராஜபக்ச தரப்புகளோடு சம்பந்தப்பட்டது என்று மிக நன்றாக தெரியும். ஆனால் இந்த ஆதாரபூர்வமான விளக்கங்களை கொண்டு கூட ஒரு கைது நடவடிக்கை அல்லது ஒரு விசாரணையை முற்படுத்த முடியாத நிலையிலே தான் இந்த அரசும் இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே கண் துடைப்பு நாடகங்களுக்காக இவர்கள் இப்படியான விடயங்களை செய்கிறார்கள். அல்லது தங்களுக்கு வாக்களித்து தங்களை நம்பியிருக்கக்கூடிய மக்களை ஓரளவுக்கு திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடிக்கடி காலத்திற்கு காலம் இப்படியான சிறிய சிறிய விடயங்களை யார் மீது கை வைத்தால் அதிகம் கொதிப்படைய மாட்டார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த நாட்டில் அதிகளவு செல்வாக்கு இல்லை. ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர்களில் செல்வாக்கு குறைந்தவர் ரணில் விக்ரமசிங்க. சுரேஷ் சாலை யார் என்றே தெரியாத அவரை கைது செய்யலாம். பிள்ளையானை கைது செய்தால் தமிழ் மக்கள் கொதிக்க மாட்டார்கள். எப்படியானவர்களை கைது செய்து நாங்கள் கைது செய்து வைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு நாடகத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த விடயத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி பிரஷ்னோ, நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த ராஜபக்ச தரப்பு இப்போது அண்மை காலமாக அதிகளவிலே தங்களை இனங்காட்டிக் கொள்ள முயற்சி செய்கிறது. தங்களிடம் ஆட்சியை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டை மீட்டு காட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் இந்த நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளினார்கள் என உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. இப்போது மீளவும் எதற்காக கேட்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் ஒழுங்கான எதிர்கட்சி இல்லை, ஆளுங்கட்சி சரியான விதத்தில் செயற்படுகிறதா என்ற சந்தேகம் இருக்கிறது. எப்படி இருக்கக்கூடிய நிலையில் இலங்கையினுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உறவுகளே. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.